Shakti, bye. Hey, Shakti. மதி, What a shame, what a shame. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ எதனால அந்த பொண்ணுகிட்ட போய் உண்மையை சொல்லல? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் மதி, ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. நானும் ஊருக்கு போலாம் முடிவு. வெரி குட் டிசிஷன். நான் வேணா உனக்கு டிக்கெட் புக் பண்ணட்டுமா? Shall I book the ticket for you? ப்ளீஸ். போப்பா. எவ்வளவு பெரிய லட்சியத்தோட நீ இந்த ஊருக்கு வந்த. அதை நிறைவேற்றாம பாதியிலே நீ ஓடி போறாமா? கஷ்டமோ நஷ்டமோ உன்னுடைய குறிக்கோளை நீ ஜெயிச்சாதான் அது உனக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும். Am I right? Yes sir. அது யாரு? நான் எது சொன்னாலும் எஸ் சொல்லுவாங்க. சம்பளம் மாசம் 6000 and allowance. Okay, Shakti, I'll do all the needful for you. And then you sit down. I'll help your love. அதெல்லாம் விடு. நீ எப்படி ஓவர் நைட் இவ்ளோ பெரிய ஆளானே? That's called fate, RVT. எல்லாமே என்னுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைத்த சன்மானம், வெகுமதி, பரிசு. அது மட்டும் இல்ல, you know one thing, I got married. எனக்கு மேரேஜ் கூட ஆயி போச்சு. இந்த கம்ஃபர்ட்ஸ், லக்ஸுரி எல்லாமே அதுல கிடைச்ச சீதனம் தான், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எப்படி? ஒரு சின்ன விஷயத்தை தியாகம் பண்ணேன். அதுலதான் I got something very big. என்னது இது? Not before others, I'll tell you later. Excuse me sir. Yeah. நீங்க ஜாகிங் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. Jogging time. Okay Rita, you may go. I'll see you later. எல்லாத்துக்குமே டைமிங் தானா? That's called time. முதல்ல ஜாகிங் போயிட்டே டாக்கிங் பண்ணலாம். அப்புறம் வீட்டுக்கு போய் மத்த மேட்டர் டீலிங் பண்ணலாம். Come on, let's go enjoy. என்னது இது? தெரியல. செப்பல். நான் என்ன கப்பல் நான் சொன்னேன். போட்டுக்கங்க. ஆனா போட முடியாது. என்னங்க சத்தம்? அது ஒண்ணும் இல்லைங்க. செப்பல் போட சொன்னா அதான் நீங்க நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்களே, வேணான்னு சொன்னேன். எதிர்த்து பேசாதேன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். நான் தான் லேடிஸ் கப் வைஸ் பிரசிடென்ட் ஆச்சு. என் கைராசியை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். ஒரு செருப்பு கடை ஓபன் பண்றதுக்காக என்ன கூப்பிட்டாங்க. அங்க போனா செருப்பு பிரசன்ட் பண்ணிட்டான். அத தோட்டக்காரனுக்கும் வேலைக்காரனுக்கும் கொண்டு போய் கொடுத்தா மாடல் சரியில்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி தானே, அதான் இந்த ஆளு கிட்ட கொடுத்தேன். இந்த வீட்டுல இது ஒண்ணுதான் என் சைஸ் கரெக்டா இருக்கும் போல இருக்கு. ஆமா, யார் இது? தெரியலீங்களே, ரொம்ப நேரமா நிக்கிறாரு. டேய், என்னடா சொல்ற? இது என் ஃப்ரெண்டு சக்திங்க. பாவம் வில்லேஜ்ல இருந்து வழி தவறி வந்துட்டான். கூடிய சீக்கிரம் திரும்பி போயிருவான். அது வரைக்கும் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா இங்கேயே தங்கலாமலாமலாம். சாத்ரி, உன் புருஷனுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்க. இவருக்கே இங்க இருக்க இடம் இல்ல, இதுல ஃப்ரெண்டு வேற. உங்க அத்தா இப்படிதான் பண்ணாரு. கட் பண்ணி தூக்கி எறியல. விட்டு தொலைங்க, இருந்துட்டு போ. புண்ணியமா போச்சுங்க. மேடம், போர்டு மீட்டிங் டைம் ஆச்சு. ஆமாமா, உங்களுக்கு போர்டு மீட்டிங், கிளம்பிக்கங்க. மத்தியானம் லஞ்சுக்கு இங்க தான் வருவேன். வாங்க. என்ன சாப்பிடுவேன்னு தெரியல. நீங்க தான் எல்லாம் சாப்பிடுவீங்களே. அதான் நிறைய சாதம், எறா, சொரா, கோலா உருண்டை, வலிக்கு விழுந்த கோழி. இது எல்லாத்தையும் நீயே மார்க்கெட் போய் வாங்கி வந்து செஞ்சு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற பழைய சாதத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன். சக்தி, அந்த ப்ளூ புடவை கட்டிக்கிட்டு ஒரு பென்ஸ் லாரி போகுது பாரு, அதுக்கு நான் ஹஸ்பண்டா டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கிறேன் இங்க. பார்த்தேன் மதி, உனக்கு வெளியே கிடைச்ச மரியாதையும் பார்த்தேன், இங்க கிடைக்கிற மரியாதையும் பார்த்தேன். நீ புகழாதப்பா. ஏன் மரியாதை என்ன காப்பாத்திக்கணும்? நான் கிளம்புறேன். சக்தி, உன் குடும்பம் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கு. அதே மாதிரி நானும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டாமா? அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எனக்கு கிடைச்ச மரியாதை நீ பாத்தில. எனக்கு ஒரு ஆண் துணையா இதே வீட்டுல என் கூட இருந்துட கூடாதாப்பா? நான் என்ன உன் பாடிகாரா? என்னால முடியாது. சக்தி, உன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா? ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார், நல்லா யோசிச்சுப்பார், அரை நிமிஷமாவது யோசிச்சுப்பார். யோசிச்சேல? யோசிச்சேன். சரி சரி சரி, என்ன நான் உன்னை விட மாட்டேன். நான் விட மாட்டேன். என்ன கதவு கூட தாப்பா போடாம அப்படி என்ன வந்துரும்? ஐயோ சார், இங்க என்ன நடக்குது? இவன் இவளை கெடுத்திருக்கான் சார். அதனாலதான் இவன் அழறா. இத வெளியில சொன்னா இவளை தூக்க போட்டு மாட்டி கொன்னுடுவேன்னு பயம் கொடுத்திருக்கான் சார். என்ன சார், நீங்க பாட்டுக்கு புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீ பேசாத, பின்ன நான் பேசுறேன். இல்லாட்டி நீ பேசு. முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு கரெக்டா சொல்லு. என் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டாரு. கேளுங்க கேளுங்க. அதனால இந்த பொண்ணு இப்படி குலிங்கி அழும்படியா அப்படி என்ன பண்ண? என்ன சார் நீங்க முழுசா கேட்காம? நான் வெளியே, ஐயோ நான் ரொம்ப டீசன்ட் ஃபேமிலி சார். அப்ப நான் கேடி ஃபேமிலியா? ஏய் சக்தி, மதி, ஏய் சக்தி, சக்தி, அம்மா இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கற? ஐசு மேட்டர் முடிச்சியா? அடே மேட்டர் முடிச்சிட்டியான்னு கேக்குறான் சார். கேட்டா என்ன சார்? இவன் தனி ஆள் இல்ல சார். ஆமா, இவனுக்கு நான் ரைட் ஹேண்ட். இவன் பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்குது சார். பின்னாடியா? Who are these fellows? ரூம் சர்வீஸ்க்கெல்லாம் யூனிஃபார்மா மாத்தி விட்டானுங்களா? அத நான் சொல்றேன். சார், ஐஜி எங்க பெரியப்பா, மினிஸ்டர் எங்க சித்தப்பா, எங்களை பகச்சிக்கிட்டு நிம்மதியா தூங்க முடியாது. சீப்பட்டு சின்ன பிள்ளைங்க பேரை இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு.
இங்க என்ன சும்மா இருங்க. இது வரைக்கும் நான் உங்களை அடித்தடிக்காரன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இல்ல இந்து நான் இங்க வந்தது வந்து எல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். Mr. Inspector, what the hell you are doing? Take the hands off my friend. என்ன காரியம் பண்றீங்க? எப்படி அவன் மேல கை வைக்கலாம்? அவன் யார் தெரியுமா? இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, உங்ககிட்ட பிடிவாரண்ட் இருக்கா? பிடி இங்க இருக்கு. வாரண்ட் உள்ள வச்சிட்டீங்களா? ஸ்டேஷனுக்கு வா காட்டுறேன். என் பேர் இன்ஸ்பெக்டர் கல்யாணராமன். உன் பேர் என்ன? பேரா சார் முக்கியம். எங்களை எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. பேரை சொல்ல மாட்டேன். அங்க கேக்குறாரு, இங்க உதைக்கிறாரு. பேரை சொல்றாப்பா. டேய் சார், என் பேர் சக்தி. போதுமா? அப்ப நான் போட்டா? என்னோட முதல் கேள்விக்கு தான் பதில் வந்திருக்கு. கேள்வி நம்பர் 2. என்னது? அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணியா இல்லையா? சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இங்க யாருன்னே தெரியாது. பாக்குறேன். மரியாதையா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. அம்மா சொல்லுமா. சார் நான் என்ன சொல்றேன்னு நீ பேசாத. நீ பேசு. சார், என்ன நடந்ததுன்னா? என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? நான் பண்ணிக்கிறேன் சார். ஆனா இவங்க நான் எப்படி பண்ணிக்க முடியும்? எங்க போறாரு இவரு? தம்பி, உங்களை மாதிரிதான் ஒருத்தன் உண்மையை சொல்ல மாட்டேன்னு 4 நாளா அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அவனை தான் போட்டு பின்னி எடுத்துட்டு இருக்காரு. என்ன பாத்தியா? அவனை வேணா பின்னட்டும், நாங்க போறோம். தம்பி, என்ன? அவரு ரொம்ப பிடிவாதக்காரர் தம்பி. நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்ற வரைக்கும் அவர் உன்னை வெளியே விட போறது இல்ல. பேசாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போய. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாருக்குமே அறிவு இல்லையா? உங்களுக்கு எல்லாம் எவன் வேலை கொடுத்தான்? தம்பி, நான் சொல்றது கேளுப்பா. இந்த விஷயம் மட்டும் நாளைக்கு பேப்பர்ல வந்ததுன்னு வச்சுக்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நாரிடும். பரவாயில்லையா? சார், நான் அப்பவே செத்துருப்பேன். என்னை காப்பாத்தி கோர்ட் கேஸ் நிறுத்துறீங்களே. நாளைக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நான் சாகுறவங்களா தடுக்கவே முடியாது. என்னமா சொல்ற நீ? சார், ஒரே ஒரு பொய் தானே. பேசாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுங்க. நம்ம இங்க போயிடலாம். என்ன குழப்பம்பா இது? இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாதுடாப்பா. என் பொண்டாட்டி அந்த ரோலருக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்குற மேட்ரு தெரிஞ்சுதான் என்ன பிசுக்குன்னு நசுக்கியே கொண்டுருவாடாப்பா. அதனால பாவம் பார்க்காத, ஏதோ சின்ன போய் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கைத்தாக்கரா கூட்டு போய் எனக்கு உயிர் பிச்சை குடுறா. ஏட்டு என்ன சொல்றான்? சரி சார், நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். சார், நாம் தாலியெல்லாம் கட்ட முடியாது சார். தாலி கட்ட முடியாதா? 49 கல்யாணம் இதே ஸ்டேஷன்ல நடத்தி வச்சிருக்கேன். இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. எதுக்கு? 50க்கு. அந்த அபல பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி 50வது ஆளா நீ இரு. சார், நீங்க என்ன இன்ஸ்பெக்டரா கல்யாண புரோக்கரா? நான் தாலியெல்லாம் கட்ட முடியாது. தயவு செய்து தாலியை கட்டி தொலைடா. நீ தாலி கட்டு முன்னாடி என் பொண்டாட்டி தாலி எத்தனை உணர்கிறா. இந்த ஆள் மூஞ்சில டீ ஆத்துறான், தலையில மாவாட்டுறான், மலபார் போலீஸா இருப்பா போல இருக்குடா. ஐயோ, சரி சரி கட்டுறேன். ஆனா எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தான் கட்டுவேன். அது கொஞ்சம் டைம் வேணும். அப்பா அம்மா தம்மத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். பட் ஒன் திங். வாட்? நீ என்ன ஏமாத்த நினைக்கலாம், அந்த அபல பொண்ணை ஏமாத்த நினைச்ச இந்த கல்யாணராமன் சும்மா விட மாட்டான். சார், உள்ளுக்குள்ள 4 நாளா ஒருத்தனை உட்காந்து வச்சு அடிக்கிறோமே. ஆமா சார். அவனை கூட்டு வா. அப்பாவது நாம யாருன்னு இவங்க புரிஞ்சு. ஓகே சார். இவர் என் மாமா குண்டலகேசி மாதிரியே இருக்காரு. மாப்பிள, நான் தான் மாப்பிள. See my personality. ஆமா சக்தி, அதே குரல். ஆனா மூஞ்சத்தான் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்திட்டாங்க. மாமா குண்டலகேசி, நீங்க என்ன இங்க பண்றீங்க? நீ மட்டும் என்ன மைசூர் பேலஸ்லயே இருக்கிற? சத்தி, தயவு செஞ்சு என்ன வெளியே கூட்டிட்டு போயிரு சத்தி. இவன் தினம் டிசைன் என்ன அடிக்கிறான்மா. தோசை வேகலான்னாலும் என்னத்தான் அடிக்கிறான். பொங்கல்ல உப்பு இல்லைன்னாலும் என்னத்தான் அடிக்கிறான். என்ன கூட்டிட்டு போயிடுமா? சார், இவர் என்னோட மாமா, எங்க ஊருக்காரர், ரொம்ப நல்லவர். ஆட அதத்தாப்பா 4 நாளா நானும் சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறான்ப்பா. வேணும் நான் கடைசியா 4 அடி அடிச்சு விட்டுருக்கேன். ஏன்பா? ஏன் மாமா முதல்ல சிட்டிக்கு வரீங்க, இப்படியா ட்ரௌசர் எல்லாம் வருது? நீ சும்மா இரு மாப்பிள. நான் மெட்ராஸுக்கு வந்த கெட்டப்பே வேற. டேய் சார், பட்ட பகல்லே புள்ள பிடிக்கிறியா? இல்லைங்க சார். டேய், புள்ள பிடிக்கிற கும்பலோட கேங் லீடர் நீ தான்டா. கேட்ச் மைசே. இதான் மாப்பிள நடந்தது. இவ்வளவு நடந்துருச்சு. அவரு குழந்தைகளை தூக்குனா கையை தட்டுறாங்க.
நான் குழந்தைகளை தூக்குனா போலீஸ்ல தட்டுறாங்க. இது என்ன நியாயம்? நியாயம் இல்லதான். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. அதை விடுங்க. இந்துவும் சக்தியும் சேர்றதுக்கு என்கிட்ட பிளான் ரெடி. அதாவது அதோ அந்த ரெஸ்டாரண்ட்ல இந்து இப்ப காபி சாப்பிட்டு இருக்கான். நேரா போற, மயக்க மருந்து வச்சு ஒரே அமுக்கு, மயக்கம் தெளிவு நடி தாலியை கட்டிடுற. அதுல இருந்து அவ உனக்கு பொண்டாட்டி. அப்புறம் அவளுக்கு வேற வழியே இல்ல. எப்படி நம்ம ஐடியா? ஏற்கனவே உன் ஐடியா கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு. இந்த ஐடியாவை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். பர்மனண்டா ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். மாப்ள, இவ ஐடியாவெல்லாம் ஏன் கேக்குற? ஓ மாமா நான் வந்துட்டேன்ல, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இதோ என்னது இந்துவோட கார் பிரேக்க புடிங்கிட்டேன். அப்புறம் வண்டி எப்படி நிக்கும்? நிக்காது. சலார் புலார் ரோடு. அவ ஐயோ அம்மான்னு கத்துவா. நீ முன்னாடி டைவ் அடிச்சு போய் அவளை காப்பாத்து. உயிரை காப்பாத்தணும். உன் மேல மறுபடியும் அவளுக்கு லவ் டெவலப் ஆகும். எப்படி நம்ம ஐடியா? மாப்ள, அதோ இந்து. உங்க ஐடியா ஃபெயிலியர் ஆகாது இல்ல? பிரேக் ஃபெயிலியர் ஆகும். ஆனா என் ஐடியா ஃபெயிலியர் ஆகும். போ போ மாப்ள. ஸ்டாப் 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 இந்து, உன் வண்டியில பிரேக் பிடிக்காது. இறங்கு, நம்ம வண்டியில போயிடலாம். பிரேக் பிடிக்கலனா வண்டி எப்படி நிக்கும்? ஆமா, உன் வண்டியில பிரேக் பிடிக்காதுன்னு சொன்னாங்களே. யார் சொன்னது? உங்க கூட சேர்றவங்க ஒழுங்கா இருந்தா தானே நீங்க ஒழுங்கா இருப்பீங்க. இல்ல இந்து, இங்க என்ன நடந்ததுன்னா, இந்து நான் சொல்றேன் கேள. இந்து இந்து ஹாப்பியா? உங்களை எந்த மடையனாவது ஐடியா கேட்டா அவன் இந்த ஜென்மத்தில் லவ்வே பண்ண முடியாது. பிரேக்க கட் பண்ணேன்னு சொன்னீங்களே, வண்டி எப்படி நின்னுச்சு? வண்டி எப்படி போச்சு? நீங்க கொடுத்த ஐடியாக்கு உங்களை ஜட்டியோட போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருக்கணும். என்ன இப்படி திட்டம்? உங்களுக்கு ரோஷம் இல்ல? என்ன அப்படி என்ன யோசனை உங்களுக்கு? அப்ப இந்த பிரேக் கட்டை புடுங்குன்னு அது எந்த வண்டியில? ஐயோ மாப்ள, எங்க போற? தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்து போச்சு. இந்த பிரேக்க புடுங்குறது நம்ம தானே தெரிஞ்சது. பிரிச்சு மேய்ச்சிருவானுங்க. வா ஓடி போயிடலாம். செய்யறத செஞ்சுட்டு உங்களுக்கு மனுஷ தன்மை கிடையாதா? வாங்க போய் காப்பாத்தணும். வாடா. அட போயா, சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க, சீக்கிரம் சீக்கிரம். இந்த வரேன், போங்க. என்னங்க என்ன புடிச்சு வெளிய தள்ளுறீங்க? நான் பேஷண்ட் கூட வந்தவன் சார். சார் நீங்க தான் மிஸ்டர் சக்தி. இதுல ஒரு கழுத்து போடுங்க. அட என்ன பாரு சார், இதுல ஒரு ஏமா ஆம்பளை போடுங்க. அட ஆமா. அட என்னமா மறுபடியும் இந்த பக்கம். ஓகே ஓகே. மாப்ள, என்ன மாப்ள நீ நீட் இடத்துல கையெழுத்து போடுற? நம்ம தானே கூட்டு வந்தோம், நம்ம தான் கையெழுத்து போடணும். 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயிலா இருந்தாலும் கையெழுத்து சூப்பரா போடுவேன். உங்களுக்கு தெரிய வேண்டாமா? போடு மாப்ள. அது உசுரை காப்பாத்துறதுக்கு நீ 400 இடத்துல கையெழுத்து போடலாம். தப்பில்ல போட்டுக்கிட்டே இரு மாப்ள. டாக்டர், அந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்க? ஃபுல்லா செக்அப் பண்ணியாச்சு. ஷீ இஸ் இன் கோமா கண்டிஷன். ஓ, லக்ஷ்மி, இந்த பேஷண்ட் யாரு கொண்டு சேர்த்தாங்க? அவங்க ஹஸ்பண்ட் வெளிய இருக்கார் டாக்டர். ஹஸ்பண்டா? சக்தி, நான் அந்த பொண்ணை சேர்த்தாச்சுல, வா போலாம். அது எப்படிப்பா போறது? அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலாம். உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் வந்தமா சட்டு போட்டு போன இருக்கணும். இதப்பா போய் டீ சாப்பிட்டு ரைட். இவர்தான் ஹஸ்பண்ட். ஹாய் நர்ஸ், எங்க போயிட்டு இருக்க? தியேட்டருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்தே படத்துக்கு போலாம். யோ, அது ஆபரேஷன் ஓ தியேட்டர். அப்படியா? ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியா? ஏன்? அப்பயே சேர்ந்து படத்துக்கு போலாமே. அதுக்கு இன்ஸ்பெக்டர் ராமசாமி தான் கேட்கணும். ஏன் அவங்கிட்ட தான் போய் கேட்டுக்கிட்டு? ஏன்னா அவர்தான் என் ஹஸ்பண்ட். தெரிய வேணா, ஆஸ்பத்திரியில இருக்கு. ஐயோ, கல்யாணம் ஆனதுல இருந்து எதுவுமே நடக்கிறவங்க என் புத்தி இப்படி போகுதே. ஐயோ, நீங்க எங்க இங்க? அதான் நானும் கேக்குறேன், நீ எங்க இங்க? நான் நம்ம கம்பெனி ஆடிட்டரை பார்த்துட்டு போலாமேன்னு வந்து. ஆடிட்டர் ஏது ஹாஸ்பிட்டல்ல? இப்பெல்லாம் பாதி ஆடிட்டர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில தாங்க இருக்காங்க. யோ, என்ன உளற? ஆடிட்டர் எப்படி ஹாஸ்பிட்டல்ல? அதானே வெளியே போயிட்டு இருக்கேன். எங்க ஓடுற? உள்ள வா, உன்னை கவனிக்கிறேன். ஐயா ஐயா, எமர்ஜென்சில ஒரு பெட் ரெடி. பேஷண்ட் எட்ட நம்பர் வார்டு கொண்டு வாங்க. ஓகே சார். டாக்டர், எங்க சுட்டுறேன்? ஐயோ, இது உள்ள வைங்க. விடுங்க டாக்டர், அவனை சுடணும். இங்க பாருங்க சார், இதுக்கெல்லாம் உங்க முன் கோபம் தான் காரணம். எங்கேயோ யாரையோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போன அவங்க பொண்ணு ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, மாப்பிள்ளை ரொம்ப டென்ஷனா இருக்காரு. போய் ஏதாவது பேசுங்க. நான் ஏன் பேசணும்?
அவன் என் பொண்ணுக்கு தான் புருஷன், எனக்கு ஒண்ணும் மாப்பிள்ளை இல்ல. ஐயோ, அவரை பார்த்தா அப்படி தெரியல. நீங்க போய் 2 வார்த்தை ஆறுதலா பேசுங்களேன். டாக்டர், ஏதோ நடந்து போச்சு. நான் அவங்கிட்ட போய் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். அவனும் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது, இல்லைன்னா இங்க கொலை விழும். சரி வாங்க வாங்க. அவருதான் உங்க மாப்பிள்ளை. என்கிட்ட முகத்தை கூட காட்டாம என் பொண்ணை கல்யாணம் பண்றது இவன் தானா? என் ரத்தம் கொதிக்குது. என் பொண்ணுக்காக அடக்கிக்கிறேன். டாக்டர், அவங்க கூட நான் பேசும்போது பழச நினைச்சுக்கிட்டு ஏடா கூடமா என்கிட்ட ஏதாவது பேசுனா அப்புறம் துப்பாக்கி உள்ள வைங்க. உங்களை பார்த்த பயத்துல ஒருவேளை நான் உங்க மாப்பிள்ளை இல்லைன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வாங்க. பேச சொல்லுங்க டாக்டர். டாக்டர், பேஷண்ட் எப்படி இருக்காங்க? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. வெரி குட். அப்ப நான் விட்டா ஒரு நிமிஷம். என்ன? இந்த மாதிரி நேரத்துல நீங்க கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இது கூட இருக்கணும். அதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். நான் வரேன். ஸ்டாப். பாத்தீங்களா டாக்டர், பெத்த அப்பங்கிட்ட சேர்த்துட்டாங்களா? இவங்க கடமை முடிஞ்சதா போறாங்களா? விளையாடுறாங்களா? நீங்க டென்ஷனா இருங்க. இங்க பாருங்க, கட்டின பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி நேரத்துல கூட புருஷன் இருக்கிறதா ரொம்ப நல்லது. கரெக்ட். கூட புருஷன் இருக்கணும். கரெக்டா? பாத்தீங்களா, உங்க மாப்பிள்ளைய ஒத்துக்கிட்டாரு. டாக்டர், நான் இவருக்கு மாப்பிள்ளை இல்ல. ஐயோ, இவரு மாமான்னு நீங்க இவருக்கு மாப்பிள்ளை தானே? ஐயோ, இவர் எனக்கு மாமா இல்ல, நான் இவருக்கு மாப்பிள்ளையும் இல்ல. அதான் நானும் சொல்றேன். இவனுக்கு நான் மாமாவும் இல்ல, எனக்கு இவன் மருமகனும் இல்ல. என் பொண்ணுக்கு இவன் தான் புருஷன். ஓஹோ, இது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல. இதை எங்கேயாவது கொண்டு போய் அடைச்சு வைங்க. டாக்டர், என் பொண்ணுக்கு இவன் தான் புருஷன் ஒத்துக்க சொல்லுங்க, இல்ல உங்க வாயில சுட்டுருவேன். ஒத்துக்கப்பா. அதை நான் எப்படி ஒத்துக்க முடியும்? ஆமா ஆமா ஆமா. ஐடியா ஐடியா கொடுப்பீங்க. ஐடியா ஒரு சின்ன விஷயத்துக்கு மண்டைய உடைச்சுனா அப்புறம் நாங்க எப்படி ஐடியா கொடுக்கறது? இப்ப நாங்க 2 பேர் கொடுக்குற ஐடியா சூப்பரா இருக்கும். நீங்க 2 பேரும் இனிமே ஐடியாவே கொடுக்க வேண்டாம். நானே இந்துக்கிட்ட நேரா சொல்லிக்கிறேன். ஐயோ வேண்டாம், அவங்க அப்பா அரிசி மூட்டை முன்னாடியே படுத்துருப்பா, விழுந்து அமுக்கிடுவான். பின்வழியா செவரேறி தான் குதிக்கணும். உங்க 2 பேரும் நம்பினதுக்கு செவத்தையே நம்பலாம். நானும் வரேன். நான் வரேன். நீ வராத போ. அதனால போறேன்னு அர்த்தம். கமான். அவங்க அப்பா அரிசி மூட்டை இருக்காரான்னு பாரு. நான் உள்ள போய் பார்ட்டியை கரெக்ட் பண்றேன். மாமா, நீங்க இங்கே இருந்தா அவங்க அப்பா வராம பாத்துக்கங்க. நல்ல ஒரு குட். ஹே ஜம்பு, நீயா? நானே தான். வெளிய போ. கத்தாதே. கத்துவேன். யாரை கேட்டு உள்ள வந்த? நான் யாரை கேட்டு உள்ள வரணும்? உன்னை எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, நான் வந்தேன். உன் கூட பேச நான் தயாரா இல்ல. நீ என்கிட்ட பேச வேணாம். நான் பேசுறது நீ கேட்டா போதும். எந்த மூஞ்ச வச்சுட்டு எங்க வீட்டு வாசப்படி ஏறி வந்த? இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு தான் நான் ஒன்னும் மானம் கட்டு போய் வாசப்படி வழியா வரல. யாருக்கும் தெரியாம பின் வழியா பைப்பேறி வந்தேன். உனக்கு வெக்கமான ரோஷம் எதுவுமே கிடையாதா? லவ் பண்ற ஆம்பளைங்க இதெல்லாம் பார்த்தா வேலைக்காகுமா? இந்து, நாங்க அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா அந்த இடத்துல நீ தான் பொண்ணா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. முதல்ல வெளிய போ. போலீஸ் வந்து முடிச்சிட்டு போற அளவுக்கு நீ மோசமான ஆளா இருக்க. இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன். எங்க போன பாட்டி என்ன காணோம்? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். ஆனா ஒரு செகண்ட்ல எங்க அப்பாவை அடிச்சு என் நம்பிக்கையெல்லாம் வீணாக்கிட்டேன். பாவம் எங்க அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? ஆமாமா, பாவம் உங்க அப்பா. நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? யோ, என்னையா கள்ளி, நீ என் மேல உட்கார்ந்துட்டு என்ன எந்திரிக்க சொல்றியா? நீ எந்திரிச்சா தானே நான் எந்திரிக்க முடியும். பரவாயில்ல, உட்கார்ந்தா ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே இரு. உன்னை திருத்தவே முடியாது. அப்படி என்ன நம்ப மாட்டியா? மாட்டேன். நிச்சயமா? நிச்சயமா. நம்ம நிச்சயதார்த்தம் நின்ன உடனே எங்க அப்பா என்ன வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தார். நான் தான் மாட்டேன்னு ஒத்த கால நின்ன. இப்போ இங்க வந்து உன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலான்னு பார்த்தா நீ என்ன வெளியே போன்னு சொல்லிட்ட. இப்ப நான் தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற வழியே இல்லை. ஆனா நான் சாகறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் உன் மேல வச்சிருக்கிற இது உண்மையானது. அது நான் போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு புரியும். ரெண்டா இவனே மாமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதுவும் மிஸ் பண்ணிட்டாத. ஆமா, ஆடிட்டர் பாத்தியா? எப்ப வரேன்னு சொன்னாரு? ஆடிட்டர் இன்னைக்கு 10 மணிக்கு ஆபீஸ் வரேன்னு சொல்லிருக்காரு. சரி, வந்தா என்ன பார்க்க சொல்லு. அப்பா போயிட்டானுங்க. நான் இங்க என்ன விலை அழகே,
சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், 5-10 கூட கேட்டாலும் தருவேன். சும்மா இருங்க. ஆமா, ஹோட்டல் கூட்டு போறேன்னு இப்படி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்களா? ஹோட்டல்ல எல்லாம் போலீஸ் ரெய்டு அது இதுன்னு தொந்தரவு ஜாஸ்திமா. நம்மளுடைய புனிதமான உறவு அவங்களுக்கு புரியாது. ஆமா, வீட்டுல யாரும் இல்ல? உங்க பொண்டாட்டிங்க? பொண்டாட்டியாம் பொண்டாட்டி. அவளையும் அக்காளையும் திருப்பதிக்கு அனுப்பிச்சிட்டேன். வேலைக்காரனுக்கெல்லாம் ஒரு நாள் லீவையும் சம்பளத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஐயோ, ஒரு நாள் பொண்டாட்டி இல்லன்னு இப்படி துரோகம் பண்ணுவீங்களா? வெக்கம் மானம் சூடு சொரணை விட்டு உன்ட்ட சொல்றேம்மா. கல்யாணம் தன்னைக்கு தாலி கட்டும் போது என் கை விரல் அவ மேல பட்டதோட சரி. அதுக்கப்புறம் அவ என்ன தொடவே விடலமா. நான் தொட போற முதல் பொண்ணே நீதான். ஜாலி 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 ஜோடி 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 ஜோடி. சும்மா இருங்க. எங்க இப்படி கழுத்து வரைக்கும் பட்டன் போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு பொழுக்கமா இல்ல? நீ அப்படி வர்றியா? இப்ப நான் வரப்போற கேட்டப்ப பாரு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அது இருக்கட்டும், உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றது? செல்லா பேச்சரா? என்கிட்ட செல்லுதான் இருக்கு. ஓ, செல்லா? அப்ப காஸ்ட்லி தான். என்ன ஒரு 5000 ரூபாய் இருக்குமா? என்ன அப்படி இப்படி ஒரு 10,000 ரூபாய் இருக்கும். எனக்கு அவ்வளவு காஸ்ட்லி இல்ல, only 2000. ஓஹோ, நீங்க பேச வச்சிருக்கீங்களா? எங்க இருந்தாலும் பேச்சு கொடுத்துருவாங்க, நான் போயிடுவேன். அது சரி, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். நீங்க ஏன் வந்தீங்க? என்னது? நீங்க எப்ப வந்தீங்க? வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆமா, நீ இந்த பாத்ரூம்ல என்ன பண்ற? நானு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு மடக்கு தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன். பாத்ரூம்ல ஏது ஃப்ரிட்ஜ்? அதானுங்களே, நம்ம ரூம்ல போய் குடிக்கலாம் வாங்க. மரியாதையா சொல்லு, இவ யாரு? ஆமா, இவங்க யாரு? தங்க பிடிச்சிருக்கத பார்த்தாலே தெரியல, என் சம்சாரம். ஏன் வீட்டுல வந்து என்ன யாருன்னு கேக்குறா. இவ யாரு? இவோ இவோ மதி மதி. இவதான் சக்தியோட பொண்டாட்டி. சக்திக்கு கல்யாணம் ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ கேட்கவே இல்லையம்மா. இப்ப சொல்றேன், இவதான் இனிமே சக்தியோட பொண்டாட்டி. ஓகேயா? ஐம் சாரிங்க, நீங்க தான் சக்தியோட மிஸ்ஸஸ்னு தெரியாம ஏதேதோ பேசிட்டேன். பரவாயில்லைங்க, பட் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மதி, குட் நியூஸ். மாமா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு. அப்பா அம்மா ஊர்ல இருந்து புறப்பட்டு வராங்க. ஆல் ப்ராப்ளம் சால்வ்ட். சக்தி, உங்க ஆளு ரொம்ப நல்ல டைப். ஆமா, கொஞ்சம் சுட்டி, கொஞ்சம் முன்கோவம். பார்த்தா தெரியலையே. பார்த்தாலும் தெரியாது, பழகுனாதான் தெரியும். பழகிட்டேனே, அப்படி ஒண்ணும் தெரியல. நீங்க யார சொல்றீங்க? என்ன கேக்குறீங்க? இவங்கதான். இவங்களா? ஐயோ, இவங்க தானே உன் பொண்டாட்டி. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆனதுனால பொண்டாட்டி. மதி, முடியவே முடியாது. கண்ண பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணது இல்லாம அந்த பொண்ணுக்கு என்ன புருஷன் வேற சொல்லிருக்க. நான் இப்ப போய் சொல்றேன். திருப்பதிக்கு போன பாய்லர் திடீர்னு உருண்டு வரும் நான் நினைக்கவே இல்ல. இத பார், ரோட்ல நிக்கிட்டு இருந்த உன்னை கொண்டாந்து வீட்டுல ராஜா மாதிரி வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் நினைச்சு பார். நீ என்ன ரோட்டுக்கு அனுப்பிடாத. இத பார், நீ அந்த பொண்ணோட புருஷன் சொல்ல போற அந்த சின்ன பொயில தான் என்னுடைய வாழ்க்கையே அடங்கி இருக்கு சக்தி. அதுக்கு நான் அதோட இருக்க முடியுமா? அது கூட மனுஷன் இருக்க முடியுமா? நான் அவளை துரத்தி விட்டுறேன், ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிக்கிறேன். நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்றா ராஜா ப்ளீஸ். ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தருக்கு புருஷங்கிறாங்க, ஹாஸ்பிடல்ல ஒருத்தருக்கு புருஷங்கிறாங்க. இங்க இது வேற. எல்லாம் முன்னால. அப்பா அடே நண்பா, உன்னை நான் இந்த நிலைமையிலடா பார்க்கணும். அறிவு கட்டவனே, எந்த நேரத்துல நீ என்ன அடிச்சியோ வரவன் போறவனா அடிக்கிறான்டா. நான் உன்னை அடிக்கலாம்டா, நான் உன்னை அடிக்கலாம்டா. ஆனா வேற எவனாவது அடிச்சனா சும்மா இருப்பனா? யாருன்னு சொல்றா, குத்திடுறேன். ஏமாப்ல, இந்த ஹாஸ்பிடல் எதுக்கு அந்த அரிசி மூட்டை கொண்டு வந்து சேர்த்தேன்? அந்த ஆக்சிடென்ட் பொண்ணு இங்கதானே கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். அது இன்னும் போயிருக்கும். ஐயோ, அது இதானே பாரு. இல்ல மாமா, டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்குன்னு சொன்ன நீங்க வேற போற வரவங்க. ஹாஸ்பிடல் வந்து போயிருக்குன்னு சொன்னா எப்படி? இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல நம்மள யார் கடையாளம் தெரிய போகுது மாமா? அப்படியா? மறுபக்கம் ஆசைப்பட்டுட்டா சீக்கிரமா சட்டு கல்யாணத்தை முடி. யாரும் ஊட்டிக்கு போகணும்லடா. அப்படி விட்டு எப்ப வச்சுக்கலான்னு கேளுங்க. 10ஆம் தேதி நல்ல நாளா ஜோசியர் சொன்னார். டேய், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் டாக்டர் கிட்ட கேளு, மாமாவை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு. இப்பதானே அட்மிட் ஆனாரு. டேய், போய் கேளுடா. மாப்ள, நீ முன்னாடி போ, நான் பில்ல பே பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம மாப்பிள்ள எங்க போறாரு? டாக்டர், எஸ், எங்க மாமாவை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்க? நான் எதுக்கு உங்க மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ணணும்? உங்க ஒய்ஃபை தான் நீங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க. அது மாமா ஃப்ரீ, எப்ப வேணா கூட்டிட்டு போலாம். இல்ல, நான் சொல்றது மாரிமுத்து மாமா. மாரிமுத்து உங்களுக்கு எப்படி மாமாவாக முடியும்? மேஜர் சந்திரகாந்த் தான் உங்களுக்கு மாமா.
ஐயோ அவர் என் மாமா இல்ல. பாத்தீங்களா டாக்டர், மாமனாரையே மாமா இல்லைங்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரம் போனா என் பொண்ணையே இவன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிடுவான் போல இருக்க. சார் நான் உங்க மாப்பிள்ளை இல்ல. டாக்டர், நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேன், அவனும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையா? நான் உங்ககிட்ட பேசப்ப உண்மை எப்படி சார் சொல்றது? டாக்டர், ராயப்பட்ட ரவுடி ரத்தனம் கேத்து விஷயமா? ஏய் சக்திவேல், என்ன சக்திவேல், பெத்தவங்க தம்மாத்தோட கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்ன பெத்தவங்க சம்மதிச்சாங்களா? பெத்தவங்க எங்க சம்மதிச்சாங்க? திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. திருட்டு கல்யாணமா? அடப்பாவி, இதை விட ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணிருந்தா நானாவது 50வது கல்யாணம் பண்ணி வச்சு அவார்டு வாங்கியிருப்பேன்ல. சரி, இப்ப பொண்ணு எப்படி இருக்கா? பொண்ணு எப்படி இருக்கா? கல்யாணம் பண்ண அன்னைக்கே என் பொண்ணுக்கு சுயநினைவு போயிடுச்சியா? சுயநினைவு போயிடுச்சா? ஐயோ இன்ஸ்பெக்டர், நான் என்ன சொல். ஹலோ டாக்டர், என் ரிப்போர்ட் என்னாச்சு? வாங்க சாவித்திரி, வழக்கமான செக்அப் தான், எல்லாமே நார்மல். சக்தி, உங்க ஒய்ஃப் கர்ப்பமா இருக்கிறதா மதி சொல்லிச்சு, நல்லா இருக்காங்களா? எனக்கு பொண்டாட்டி, அது கர்ப்பமா? ஓ சக்தி, உனக்கு தான் ஒய்ஃப் அன்னைக்கே இருக்கே, அது கர்ப்பமா கூடாதா? புரிஞ்சுக்கப்பா. என்னையா அது? பொண்ணை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டேன்றாங்க, ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து அட்மிட் பண்ணியாச்சு, பொண்ணுக்கு சுயநினைவு வேற இல்ல, அப்புறம் எப்படி கர்ப்பம்? இன்ஸ்பெக்டர், இட் இஸ் வெரி சிம்பிள். மாரிமுத்து மாமா பொண்ண நான் மேரேஜ் பண்ணா மேஜர் மாமா எனக்கு மாமனார் இல்ல. மேஜர் மாமா எனக்கு மாமனார் இல்லன்னா கர்ப்பமான பொண்ணுக்கு நான் பொறுப்பு இல்ல. புரிஞ்சுதா? ஒண்ணுமே புரியல. சக்தி, டேய் சக்தி, எங்க வந்தாலும் மச மச நிப்பியா? கல்யாண மாப்பிள்ள உனக்கு, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குது. சீக்கிரம் வாடா. இந்த ஆள் என்ன கல்யாணங்க? என்னங்க இது புது குழப்பம்? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, எனக்கு மண்டையே வெடிச்சிட்டு போல இருக்கு. நீங்க வாங்க, நான் சொல்றேன். வாங்க சார். யோ கையடியா. அங்க என்னடானா அந்த பொண்ணு ஏற்கனவே திருட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க, இங்க என்னடானா இனிமேதான் கல்யாணம் ஆக போகுதுன்றாங்க. என்ன குழப்பம்? முந்தி பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் நடந்ததா, இப்ப தெரிஞ்சு நடக்க போகுது. அந்த பொண்ணு தான் ஆஸ்பத்திரியில சுயநினைவு இல்லாம இருக்கலாமே. சுயநினைவு வந்தப்பறம் கல்யாணம் நடக்கும் சார். அந்த பொண்ணு ஏற்கனவே கர்ப்பமா வேற இருக்கா? எங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் நடந்து போச்சு. மாமா, ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் கட்டியாச்சு, வாங்க நம்ம கல்யாண புடவை எடுக்க கடைக்கு போவோம். இரு, அந்த பொண்ணு கல்யாண புடவை எடுக்கிறதுக்கு நீ எதுக்கு கூட போனோம்? எங்களுக்கு ஜவுளி கடை இருக்கு சார். மாமா, நாம ஜவுளி கடைக்கு போறது இந்த மீசக்காரர் கிட்ட எதுக்கு சொல்லணும்? அது அவரு கேட்டாரு, நான் சொன்னேன். யோ வாட்ச்மேன், அவர் சொன்னாரா நீ ஏன் கேட்கணும்? வாட்ச்மேனா? இருக்கிற குழப்பம் பார்த்தாது இது வேறயா? அம்மா தாயே, நான் உன்ன எதுவும் கேட்கல, நீ போ. நீ போ. இரு, எது என்ன ஆனாலும் நீ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எது என்ன ஆனாலும் நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்தாங்க டாக்டர். டாக்டர், எங்க குடும்பத்துல நடக்கிற முதல் கல்யாணம், நீங்க குடும்பத்தோட வந்துடணும். நான் இல்லாம இல்லையா? கண்டிப்பா. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துரு. ஓகே, இப்போவாது உனக்கு என் ஞாபகம் வந்ததே. இதே ஊர்ல இருந்துட்டு ஒரு போன் கூட பண்ணல நீ. நான் பரவாயில்ல, என் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடுறேன். ஆனா உனக்கு கல்யாணம் ஆனதே எனக்கு தெரியாது. ஏ இந்து, உனக்கு தான் தெரியுமே, ஆம்பளைங்கனால எனக்கு பிடிக்காது. ஏதோ அக்கா சொன்னாங்களேங்கிறதுக்காக சொசைட்டில தாலி இல்லைன்னு தப்பா பேசுவாங்க. அதுக்காக புருஷன்னு பேர் சொல்லிக்கிறதுக்காக ஒரு ஆளுக்கு டைய கட்டி அப்படி இப்படின்னு அலைய விட்டுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் என் டோட்டல் ஃபேமிலியை கூட்டு வந்துடுறேன். அதுதான் கூடாது. நீ பேச்சுலரா தான் வரணும். எதுக்கு? எல்லாம் நீ பண்ண குளறுபடிதான். உன் பொண்டாட்டியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். இன்னொரு பொண்ணு கழுத்துல நாங்க தாலி கட்டுறத பார்த்தாங்கன்னா பிரச்சனை வராதா? நான் இருக்கும்போது என்ன பிரச்சனை? இது சிரிப்பு போலீஸ்பா. எங்கடா வந்தாங்க? எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தா நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேனே. சாரி சார், இது எங்க பிரைவேட் ஃபேமிலி அஃபேர். என்னையே உங்க ஃபேமிலில ஒரு மெம்பரா நினைச்சீங்க? ஐயோ, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கண்ட்ரோல் யுவர். 18ஆம் தேதி ஒரு இம்பார்ட்டன்ட் டியூட்டி இருக்கேப்பா, என்னால வர முடியாது. Thank you. Thank you sir. நாங்க எங்க கல்யாணத்தை பத்துக்குறோம், நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. இனியோ நீயும் பிரியாவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம். எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க. டேய், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்டா. என்னடா சந்தோஷம்? நின்னு போன கல்யாணம் நடந்துருச்சுல, அதான் சந்தோஷம். மாமா, மாமா, என்னடா பெரிய தப்பு நடந்து போச்சுங்க. என்னடா தப்பு? கல்யாணத்துல ஜவ்வரிசி பாயாசம் போடுறேன்ட்டு எல்லாருக்கும் பச்சரிசி பாயாசம் போடுறாங்க. நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியானவங்க, பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. சார் சாப்பிடாதீங்க சார். குண்டல கேஸ். மாம், கல்யாணத்துல ஏதாவது தகராறு பண்றதே வந்திருக்கியா? ஏதாவது பேச வாயை தெச்சிருவேன். போடா, போய் சக்தியை ரெடி பண்ணு. ஹேய், ஓடி போங்க, ஓடி போங்க, ஓடி போங்க, ஓடி போங்க. இந்து, இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு கொடுப்பேன், அதை நீ வாங்கிக்கணும். சரி கொடுங்க. சீ, அலையாத. இது நானும் இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பேன். என்னது? இன்னொரு மோதிரம். ஆஹா, இவ்வளவு அழகான கொண்டாங்க.
இது இப்ப ரொம்ப அவசியம். மணமகள் ரூம்ல மணமகனுக்கு என்ன வேலை? ஐயர் அங்க மந்திரமெல்லாம் தீர்ந்து போச்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. வா போலாம். மாப்பிள்ள தோழ அதான் மிரட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். பாக்கலாம் வா. ஏய் நில்லுமா. கல்யாணம் நாளாதுமா எங்க போயிட்டு இருக்க பிரியா? இல்ல சார், எங்க மாமா என்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இனிமேல் என்னால போராட முடியாது சார். அதான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். என்னது? கடைசியில உன் கழுத்துல தாலி கட்டலையா? அவனை சும்மா விட மாட்டேன் சார். நான் சொல்றேன் நீங்க. நீ பேசாத. இந்த கல்யாண டிராமா யாரு நான் அவனுக்கு காட்டுறேன். நீ வா. சார் விஷயமே தெரியாம நீங்க. எத்தனை நாளைக்கு தான் நான் துணை மாப்பிளையாவே இருக்கிறது? என்னைக்கு தான் நான் மாப்பிளையா இருக்கிறது? ஏய் சக்தி, என்ன? ஏய் இது யார் தெரியுமாடா கல்யாணத்துக்கு வந்திருக்கிறது? எங்க ஃபேமிலி டாக்டர்டா, குறும்பூர் வெங்கி டாக்டர். இது சக்தி டாக்டர், நம்ம சக்தி. ஹலோ. என் மச்சான்டா. நீயா? ஏய் சக்தி என்னப்பா? லட்சுமி, ஆண்டவன் கண்ணை திறந்துட்டாமா. லட்சுமி டாக்டர், என் பொண்ணு கண்ணை திறந்துட்டா. என் பொண்ணு கண்ணை திறந்துட்டா. இருக்க வேண்டிய இடத்துலமா இருக்க. ஹலோ ஹலோ, நான் டாக்டர் வெங்கி பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? மேஜர், இங்க உங்க மருமக பிள்ளை 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாரு. என்னது? 2வது கல்யாணமா? விஜய் சுஷ்மால இருந்து பேசுறேன். என்னப்பா? உன் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்க போறானா? அவனை சுட்டு கொண்டுட்டு வந்துடுறேன். நீ சும்மா இருமா. என்னம்மா உன் புருஷன் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறாரு? அதை நிறுத்த போற உன் அப்பாவை நீ தடுக்கிறீயே. பாருங்க டாக்டர், என் புருஷன் ஃபாரின்ல இருக்காரு. எங்க அப்பா யார் கல்யாணத்தை தடுக்க போறாரு? பதி பா. என்ன சக்தி, எனக்கு கல்யாணம் வேலை தலைக்கு மேல முடிதாண்டா இருக்கு. நீ பண்ற கல்யாணத்துல நீ கல்யாணமே நடக்காது போல இருக்கு. நேரம் அந்த குடுந்தாரி டாக்டர் இங்க கூட்டு வர சொன்னது. அதனால ஏற்கனவே அந்த ஆஸ்பத்திரியில இருக்க லட்சுமி தான் பொண்டாட்டி நினைச்சிட்டு இருக்கா. இங்க நான் தான் மாப்பிள்ளைன்னா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? ஐயோ, இந்த மேட்டர்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. எனக்கு என்னமோ இங்க இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கும் நம்பிக்கை இல்ல. வாய மூட சொல்லுப்பா. போடா பாடுவா. முதல்ல அந்த குடுந்தாரி டாக்டர் இங்க இருந்து எப்படியாவது கடத்திட்டு போ. அதென்னது? என் ஒய்ஃப். உன் ஒய்ஃப் தான். நீ கல்யாணத்துக்கு தனியா தானே வரணும்னு சொன்ன. உன் ஒய்ஃபோட வந்திருக்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாப்பா நடக்குது. எது நான் சொல்லி நடக்குது எங்க வீட்டுல? இந்த டகால்ட்டி வேலையில இங்க பண்ணாத. என் மாப்பிள தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த பீப்பா இங்க இருக்க கூடாது. இது முடிக்கிட்டு போடா. இதெல்லாம் ஒரு ஆள் உருட்ட முடியுமா? என்னது? ஐயோ எங்க போறீங்க? போ போங்கடி. என்ன நடக்குதுங்க? இந்த பாரு, உன்கிட்ட நான் சில விஷயங்கள் தனியா பேசணும். ஆமா, அடையாள ஒரு கல்யாணத்துக்கு போட்டு தானே சொன்னேன். அப்புறம் இங்க வந்த அந்த கல்யாணம் தான் இது. இந்த எனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படியா? சரி, ஆபீஸ்ல ஃபைல கையெழுத்து போடணும்னு சொன்னேன்ல, போய் போடு போ. ஆபீஸ்ல லேபர் ஸ்ட்ரைக் 3 நாள் போக கூடாது நான் தானே சொன்னேன். சனினே, எதையும் மறந்துட்டு பேசாத. உங்க அக்காவுக்கு நெஞ்சு வலி. யார் சொன்னது? போன் வந்துச்சு போல இருக்கு. எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. நான் வந்த அவசரத்துல உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். போ போ போ. என்னன்னு கவனி. ஐயா ஐயா. சக்தி உட்கார்ப்பா. உட்கார் மாப்ள. ஐயோ சும்மா இருங்க, உங்களுக்கு ரொம்ப குறும்பு. மாப்ள, என்னாச்சு? அந்த அலிபாபாவை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஸ்டாப். எங்க இவ்வளவு வேகமா ஓடுற? உண்மையை சொல்லணும்னா ஓடித்தானே ஆகணும். உண்மையை மறைக்கணும்னா ஒன்ன அடிச்சுட்டாண்டா. போனும் டெட்டா இருக்கு. போனும் டெட்டா? என்ன சொல்ற? பின்ன உங்க அக்காவுக்கு நெஞ்சு வலின்னு அப்பவே போன் வந்துச்சு. நீ உடனே வீட்டுக்கு போகாம போன் கிட்ட நின்னுட்டு இருக்க. சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் வா. உங்க அக்கா பாடி எடுத்துட்டு போறாங்க. அக்கா வர வழியில டிராபிக் ஜாம், அதனாலதான் லேட். வா போலாம். நல்லா இருக்கியா அக்கா? என்னடி 8 மணிக்கு பார்த்துட்டு இப்ப 10 மணிக்கு நல்லா இருக்கேன்னு கேக்குற? இல்ல, உனக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாங்க. எனக்கு நெஞ்சு வலியா? எந்த ஸ்டூபிட் சொன்னது? இதோ இந்த மதி தான் சொல்லிச்சு. ஏமா அப்படி சொன்ன? இல்ல உமன், யாரோ ஒரு அக்காவுக்கு நெஞ்சு வலின்னு போன் வந்து அது நீங்க தானே ஒரு பதட்டத்துல சொல்லி. விடு, இவர்கிட்ட என்ன பேச்சு? வா நம்ம போய் இந்து பார்க்கலாம். என்னங்க என்னங்க என்னையா? பின்ன நெஞ்சு வலியும் காக்கா வலிப்பும் சேர்ந்து வருதுங்க.